பிக் பாஸ் ஷோ இன்னைக்கான ப்ரோமோ விஜய் டிவி வெளியிட்டிருக்காங்க. இத்தனை நாள் யார் யாரெல்லாம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக கார்னர் பண்ணி வெளியே அனுப்புறதுலேயே குறியாக இருக்காங்க உள்ளே இருக்கிறவங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ப்ரோமோவில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி, காயத்ரி, கணேஷ், வையாபுரி, ஆரவ் இவங்க எல்லாருமே பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கணேஷ் கிட்ட எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வையாபுரி என்ன சொல்கிறாருன்னா, கணேஷை பார்க்கும்போது செல்ஃபிஷ் தானே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கணேஷ் இதை கேட்டுன்னு தலையாட்டின்னு கொஞ்சம் ஃபேஸ் டல்லாக ஆகிடுது. அது பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சக்தி இருந்துக்குன்னு டயட், இந்த எக்ஸசைஸ் இதில் காட்டுற உங்களுடைய இன்வால்மெண்ட்டை வேறு எதுலேயுமே நீங்கள் காட்ட மாட்டேன்றீங்க, ஏதாவது ப்ராப்ளம்னு வரும்போது அதில் உங்கள் இன்வால்மெண்ட்டே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கும் கணேஷ் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக தலையாட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வையாபுரி என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு அந்த வாட்டரில் விழுந்தது கூட அந்த ஒரு பொண்ணு போயிட்டு தண்ணியில் குதிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாரும் போய் தூக்க போகிறோம், நீ மட்டும் எப்படி ஒரு மனுஷனால உன் பாட்டுக்கு உக்கான்னு இருக்க முடியுது அப்படின்னு கேட்ட உடனே, சத்தியமாக எனக்கு அது சவுண்டு கேட்கல அப்படின்னு கணேஷ் சொல்லி ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. ஆனால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விடாமல் அடுத்து ஆரவ் என்ன பேசுகிறாருன்னா, எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் நீங்கள் மட்டும்தான் உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சக்தி இன்னொரு டைம் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எந்த விஷயத்துலையுமே உங்கள் இன்வால்மெண்ட் இல்லையோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுன்னு கணேஷ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கண்ணு மூடிட்டு ஏதோ சிந்தனையில் இருக்காரு. ஸோ அடுத்த டார்கெட் நம்ம கணேஷா என்ன அப்படின்றத வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.